ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஆன்மீக தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்பெஷல் தேதி. அப்படி என்ன ஸ்பெஷல் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஆண்டு முடிந்து 2026 பிறக்கக்கூடிய முதல் நாள். ஆமாங்க, நாளை நாள் ஆங்கில புத்தாண்டு. நாளை நாள் ஜனவரியுடைய முதல் நாள். நாளை நாள் கிழமை வியாழக்கிழமை. நாளைய வியாழக்கிழமை மார்கழியுடைய 17ஆம் தேதி. ஸோ இந்த ஸ்பெஷலான நாளில் ஆங்கில வருட பிறப்பு இந்த வருடம் பிறக்குது. பிறக்கக்கூடிய ஆண்டுடைய முதல் நாள் சில விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணும் என்பது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்படுது. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தாள்களை தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடந்துக்குங்க. ஆல்ரெடி ஆங்கில புத்தாண்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கே நிறைய பேர் வரவேற்பு கொடுத்து நிறைய அதில் டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. ஆங்கில புத்தாண்டுக்கு நாங்கள் ஏதாவது புதுசாக வாங்கணுமா அப்படின்லான்ட்டு. அந்த கமெண்ட் கேட்டவங்களுக்காக நாளைய புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் இந்த பொருட்களை வீட்டுக்கு வாங்கினால் பணமும் செல்வமும் பெருகும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ வீட்டுக்கு வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் என்ன, அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன பொருளை நான் வாங்க சொல்கிறேனோ அதை நீங்கள் தெரிஞ்சு வாங்க முடியும். அதனால் பணமும் செல்வமும் உங்களுக்கு பெருகும். ஸோ பணமும் செல்வமும் பெருக என்ன பொருள் வாங்கணுங்கிறத வாங்க பார்க்கலாம். 2026 ஆண்டு நாளைய நாள் சூப்பராக பிறக்க இருக்கு. 2025 ஆண்டுடைய கடைசி நாள் இன்னைக்கு. நாளைக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு தொடங்க இருக்கு. இந்த புத்தாண்டு நாள் நம்மளுக்கு சில சுபமான பொருட்களை வாங்கினா உங்கள் வீட்டில் மங்களம் சேரும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ வீட்டில் மங்களம் சேர சுபமான பொருட்கள் என்ன வாங்கணும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். இன்னும் சில நேரங்களே இருக்குது 2026 புத்தாண்டு வருவதற்கு. ஸோ 2026 புத்தாண்டை வரவேற்க அனைவரும் இப்போ ரெடியாக இருப்போம். நம்ம கடந்த வருடங்களில் பட்ட கஷ்டங்களை மறந்து புது ஆண்டில் நாம் சில மங்களகரமான பொருட்கள் வாங்கிறதன் மூலமாக அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த சில பொருட்களை வாங்க பாருங்க. இந்த பொருட்கள் உங்களோட சக்திக்கேற்ப வாங்கி 2026 புத்தாண்டை உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்க. ஸோ என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பொருட்கள் வாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு நாளை நாள் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயில் இருக்குல்ல, மயில். அந்த மயிலுடைய இறகு தான் நாளை நாள் வாங்கணும். ஆக்சுவலி புத்தாண்டுடைய தொடக்க நாளில் உங்களுடைய வீட்டுக்கு மயில் தொகை கொண்டு வந்தீங்கன்னா சாட்சாத் அந்த மகாலட்சுமி தேவியினுடைய அருள் கிடைப்பதோடு அவர் மகிழ்ச்சி அடைவார் இந்த பொருளை நீங்கள் வாங்கிறதுனால. இந்து சமய நம்பிக்கைகள் படி மயிலிறகுகளில் வீட்டில் லக்ஷ்மி தேவி வசிப்பாங்க என்பது குறிப்பிடப்படுது. அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் வேளையாக மயிலிறகை வாங்குங்க. அதற்காக 1 முதல் 3 மயிலிறகு கொண்டு வந்தால் போதும். அதற்கு மேல் வாங்கி வர வேண்டாம். ஸோ இந்த எண்ணிக்கையில் வாங்கிட்டு வீட்டில் வைத்தாவே அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வசிப்பாங்க. ஸோ நாளை நாள் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருள் மயிலிறகு என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் 2வது நாளை நாள் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசிங்க. ஆக்சுவலி துளசி வீட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாளை நாள் துளசி வாங்கி துளசி பூஜை செய்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டுடைய தொடக்க நாளில் துளசி பூஜை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆண்டு முழுக்க செல்வத்தில் எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது என்பது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது. புத்தாண்டில் உங்கள் வீட்டில் துளசி செடியை வாங்கி வைத்து அந்த துளசி செடிக்கு பூஜை செய்ய வேண்டும். துளசி செடி வாங்கி வைத்து பூஜை செய்யும்போது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும் என்பது சாஸ்திரங்களில் கூறப்படுது.
அதே போல் உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லை அப்படின்னா புத்தாண்டில் துளசி செடியை வீட்டுக்கு கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும். அதனால் துளசியை வாங்க மறக்காதீங்க. துளசி இருந்தாலும் துளசியை வாங்கி பூஜை பண்ணுவது நாளை நாள் ரொம்ப 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 முக்கியம். அதை நீங்கள் பண்ணும்போது செல்வமும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சேர்ந்து வரும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் மூணாவது நாளை நாள் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளா என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? தேங்காயை தாங்க சொல்கிறேன். ஆக்சுவலி சாஸ்திரங்கள் படி புத்தாண்டுடைய முதல் நாள் நாளைய தினத்தில் உங்கள் வீட்டுக்கு மங்களத்தின் முழு உருவமாக கருதப்படக்கூடிய தேங்காயை வாங்கி வருவது நன்மை தரும் என கருதப்படுது. புத்தாண்டு தினமான நாளை நாள் ஒரு நல்ல சிறிய தேங்காயை வாங்கி ஒரு சிவப்பு துணியில் சுற்றி உங்கள் வீட்டில் பணத்தை வைத்திருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும். இதனால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும். மெயினாக வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ தேங்காயை நாளை நாள் வாங்குங்க. தேங்காயை வாங்கி நான் சொன்னது மாதிரி பண்ணுங்க. ஒருவேளை தேங்காயை வாங்கி நீங்கள் அந்த மாதிரி பண்ணுனாலும் தேங்காயை வாங்கி நீங்கள் வீட்டில் உங்களுடைய சமையலுக்கு கூட பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ தேங்காயை நாளை நாள் வாங்கணும். தேங்காயை வாங்கிறது ஏன் சிறப்புனா முக்கண் தேவர்களும் அதில் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதாவது சிவபெருமானுடைய 3 கண்கள் அதில் இருக்கிறதாகவும் அதை வாங்கினா சிவபெருமானையே வாங்கி வீட்டில் வைக்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் தேங்காயை வாங்கி நாளை நாள் சமையலுக்கோ இல்லை வேறு ஏதாவதுக்கோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி பரிகாரத்துக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம், தவறு கிடையாது. அப்புறம் நாலாவதாக நாளை நாள் வாங்க வேண்டிய பொருள் என்னன்னா முத்து சங்கு. புத்தாண்டான நாளை நாள் ஒரு சங்கு முத்துக்களை வீட்டுக்கு கொண்டு வருவது அவ்வளவு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது. மகாவிஷ்ணுவின் பயங்கர அம்சமான சங்கு வாங்கி பட வைக்கக்கூடிய இடத்துல வைக்கணும். அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நிதி பிரச்சனைகள் ஏற்படாது. ஸோ ஆண்டு முழுவதும் நிதி பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சங்கு வாங்கு மறக்காதீங்க. ஸோ அதாவது முத்து சங்கு வாங்கி அதை நாளை நாள் பண வைக்கக்கூடிய இடத்துல வைங்க. ஸோ கண்டிப்பாக வைக்க வேண்டியது நாளை நாள் ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் ஃபைனலாக ஐந்தாவதாக என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர ரூபத்தில் இருக்கக்கூடிய குபேர பொம்மை தான் நாளை நாள் வாங்க வேண்டும். ஆக்சுவலி சாஸ்திரங்கள் படி புத்தாண்டான நாளைய முதல் நாள் சிரிக்கக்கூடிய குபேர பொம்மையை வாங்கி வருவது மங்களகரமானதாக கருதப்படுது. வாங்கி வந்த புத்தரை உங்கள் வீட்டு வடகிழக்கு திசையில் வைக்க வேண்டும். அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் உங்கள் வீட்டில் பொருளாதார பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் விரட்டி அடிக்கப்படும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் இந்த ஒரு பொம்மையை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். ஸோ நான் சொன்ன இந்த 5 பொருட்களை தாங்க நாளை நாள் வாங்க வேண்டும். இதை தவிர இன்னும் மங்களகரமான பொருட்கள் நிறையவே இருக்குது. ஆனால் அந்த மங்களகரமான பொருட்களை காட்டிலும் இந்த பர்டிகுலர் 5 பொருட்களை வாங்கிறது ரொம்ப 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 புண்ணியத்தை தரும். உடனே உங்களுக்கு செல்வ செழிப்பு உயரும். அதனால் இந்த பொருட்களை வாங்க மறக்காதீங்க. ஒருவேளை உங்களோட சக்திக்கு இந்த அளவுக்கு பொருட்களை வாங்க முடியாது அப்படின்னா நான் சொன்ன இந்த 5ல் ஏதாவது ஒரு சில பொருட்களையாவது வாங்குங்க. அட்லீஸ்ட் ஒரு பொருளையாவது வாங்குங்க. அந்த ஒரு பொருளை வாங்கினாவே உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்கும். அதனால் ஒரு பொருளையாவது வாங்க மறக்காதீங்க. நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி உங்களுடைய ஆண்டை சூப்பராக வரவேறுங்க. கேக் வெட்டி என்ஜாய் பண்ணுறது ஒரு பக்கம் உங்களுக்கு சிறப்புங்கிற மாதிரி இருந்தாலும் ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக பணவரவு இருக்க மகிழ்ச்சி இருக்க தான் இந்த பொருட்களை வாங்கணுங்கிறத உங்களுக்கு சொல்ல வர. அப்போல்லாம் முன்னோர்கள் கரெக்டாக செய்து பயன் பெற்றிருக்காங்க. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னோர்கள் சொன்னதை கரெக்டாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சு பயன் பெறணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ண இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் புத்தாண்டில் நாளை நாள் வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பொருட்களை வாங்கி பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.